தல தோனியோட தரிசனம் கிடைச்சிருச்சு. ஸோ சிஎஸ்கே அடிச்ச அடியில வந்து பார்த்தீங்கன்னா, தோத்து தான் இருந்தாங்களே தவிர்த்து, ஆனா தலையோட தரிசனம் நல்லாவே கிடைச்சிச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே வெர்சஸ் டிசி மேட்சா நடந்துச்சு. ஸோ 192 ரன்ஸ் டார்கெட்டா இருந்துச்சு. தோனி வரப்போ ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா, 23 பால்ல 72 ரன்ஸ் இருந்துச்சு. ஸோ 23 பால்லையுமே அடிச்சிருந்தாருன்னா, மைட் பி சான்சஸ் இருந்திருக்கு. ஆனா, அவர் அடிச்ச பால்ஸ் வந்து ஜஸ்ட் 12 பால்ஸ் தான். அண்ட் ஜடேஜானால இந்த பக்கம் ஒரு 4 மட்டுமே தான் அடிக்க முடிஞ்சுச்சு தோனி வந்ததுக்கப்புறமா. அண்ட் இதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பர்சன்னாலேயுமே முடியலை. தவிர்த்து தோனியை தவிர்த்து யாருனாலையுமே அடிக்கவே முடியலன்னு தான் சொல்லணும். அண்ட் தோனி வந்து ஃபஸ்ட்டு பாலே வந்து பார்த்தீங்கன்னா, பவுண்ட்ரி தான் அடித்தார். ஸோ இதைத்தான் நம்ம நிறைய பேர்கிட்ட எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் என்ன தப்பு நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு 20 ரன்ஸ் வந்து அதிகமாக நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ அதை தான் அவங்க அட்வான்டேஜாக யூஸ் பண்ணி மேட்சையுமே வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ அண்ட் மேட்ச் ஸ்டார்டிங்கில், அதாவது இன்னிங்ஸ் ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா, தோனி வருவாரா மாட்டாரா, தோனி வருவாரா மாட்டாரா அப்படின்னு தான் நம்ம ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டு இருந்திருக்கு ஃபஸ்ட்டு 2 மேட்ச்லேயுமே. அதை இந்த மேட்ச்சில் தோனி பூர்த்தி பண்ணிட்டாரு. சாதாரணமாக முடிக்கல, ஜஸ்ட்டு 13 பால்ல 37 ரன் அடித்து முடித்தார். அண்ட் மேட்ச் தோத்தது என்னமோ சிஎஸ்கே தான். ஆனால் ஃபேன்ஸ் செலிப்ரேட் பண்ணது சிஎஸ்கே ஃபேன்ஸ் தான் அதிகமாகவே செலிப்ரேட் பண்ணாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தல தோனி தான். அதுவுமே வைசாக்ல வந்து பார்த்தீங்கன்னா, தல தோனி அடித்து கிழிச்சிருப்பார். ஸோ முக்கியமான ஒரு விஷயம் வந்து இதே வைசாக்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, தல தோனியோட ஃபஸ்ட்டு செஞ்சுரி இன்டர்நேஷ்னல் மேட்ச்சாக வந்துச்சு. அண்டு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வைசாக் கிரவுண்ட் வந்து ஒரு நல்ல கிரவுண்டாக தான் இருக்குது ஃபார் இந்தியன் டீம்னே சொல்லணும். பிகாஸ் இந்த கேப்டன் டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஹோம் டவுனில் இப்போது எந்த மேட்சும் விளையாடல. அண்ட் அதனால வந்து பார்த்திங்கன்னா, அவங்களோட புதுசாக பார்த்திங்கன்னா டெல்லியை கொடுத்துருக்காங்க ஐபிஎல் சைட்லேருந்து. அண்ட் அங்கேயுமே போய் நம்ம சம்பவம் பண்ணிட்டு வருவோம்னு தான் நினச்சிருந்தோம். பட் தேர்டு வின்னையுமே நம்ம சீக்கிரமாகவே எடுத்திருப்போம் அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது ஒரு சொதப்பலாக தான் இருந்துச்சு. இன்னிங்ஸ் ஸ்டார்டிங்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா, இந்த பக்கம் ரவீந்திரா வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்காரு. ஆனால் அவங்களுக்கு பால் எதுவுமே மாட்டவே இல்லை. பட் அதே மாதிரி ருத்துராஜ் கெய்க்வாடும் ட்ரை தான் பண்ணார். அண்ட் அவுட்டும் ஆகிட்டார் வெரி ஏர்லியே. அதுக்கப்புறமா ரஹானே வந்தார். ஸோ அவருமே ரொம்ப பால்ஸ் அடிக்கலை. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, ருத்துராஜும் அண்டு ரவீந்திராவுமே வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் அவர் விளையாட ஆரம்பித்தார். அண்டு எக்ஸ்க்ளூசிவாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா தல தோனிக்காக தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோவாக போடுறோம். அண்ட் நமக்கு மேட்ச் என்ன நடந்திருக்குன்றதையுமே நம்ம சைட் பை சைட் பார்த்துக்குறோம். ஸோ அதுக்கப்புறமா வந்து ரஹானே லிட்டில் கேமியோ ஷோ பண்ணார். அதுக்கப்புறம் டேரல் மிச்சல் வந்து அடிக்க ட்ரை பண்ணார். ஆனாலுமே ஒரு 20 ரன் 30 ரன் கடகடன்னு வந்துச்சு ஒரு 5 பாலில் அவர்கிட்ட இருந்து. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா, அதுக்கப்புறமா அவர் ஈஸியாக அவுட்டாகவும் ஆகி போயிட்டார். அதே மாதிரி ரஹானாவும் ஷோ பண்ணுவார் அவரோட டேலண்ட்டை இந்த வாட்டின்னு பார்க்கும்போது, அவருமே ஃபுல்லாக அடிக்கலை. அண்ட் யாராச்சும் ஒரு பேட்ஸ்மேன் இன்னும் கொஞ்சம் அடிச்சிருந்தாங்கன்னா, தல தோனிக்கு இந்த ஸ்கோரை ஈஸியாக அடித்து கொடுத்து வின் பண்ண வச்சுருப்பார். பட் அது நடக்கலை. அண்ட் அவர் விளையாண்ட ஒவ்வொரு பாலுமே வந்து பார்த்திங்கன்னா, அட்டாக் பண்ணுற மாதிரி தான் விளையாண்டார். அண்ட் செகண்ட் பாலே வந்து பார்த்திங்கன்னா, கேட்ச் கொடுத்துருந்தாரு கலீல் அகமது கிட்ட. பட் அவர் கேட்சை ட்ராப் பண்ணிட்டார். ஸோ பாயிண்ட் திசையில் கலீல் அகமது நிற்க வச்சுருந்தாங்க. அது மிகப்பெரிய ஒரு தப்பாகவே நிறைய வாய்ப்பு இருந்துச்சு. பிகாஸ் நெட் ரன் ரேட்டில் இன்னுமே ஒரு 20 ரன்னை டெல்லி கேபிட்டல்ஸ் சேவ் பண்ணியிருக்கலாம். பட் அதை அவங்க பண்ணலை. பிகாஸ் தல தோனி அதை ஒரு டிஸ்ட்ரிக்டிவ் பண்ணிட்டு முடிச்சிருந்தாருன்னு நினைக்கிறேன். எஸ், நம்மக்கிட்ட இன்னும் பேட்டிங் லைனப் இருக்குது. சமீர் ரிஷ்வி இவ்வளோ தான் இருக்கார். பட் இன்னுமே அவர்னால் ஒரு அப்பர் ஸ்டேஜில், அதாவது பேட்டிங் லைனப்பில் இன்னும் கொஞ்சம் ப்ரொமோஷன் கொடுக்கலாமான்னு தான் யோசிக்கிறேன் நான். அது மட்டும் இல்லாமல் தீபக் சாகருமே இருக்கார். ஸோ அவரும் 1 or 2 பால்ஸ் வந்து அட்டாக் பண்ண தான் ட்ரை பண்ணுவார், ஸ்விங் பண்ணியிருப்பார். பட் எதுவுமே நடக்கலை. பட் இது எல்லாமே பேசி முடித்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தல தோனி இறங்கி அடித்து முடித்தார். இதுதான் கைஸ் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த தல தோனி. ஸோ இந்த ஃபோட்டோவில் வந்து பார்த்திங்கன்னா, பாலை எப்படி அவர் பார்க்குறாருன்றது தான் நம்மளால் ஈஸியாக பார்க்க முடியும். எஸ், பால் கஷ்டமாக தான் வந்துச்சு பேட்டுக்கு. அப்படின்னா 11 பேருக்குமே கஷ்டமாக தான் வந்திருக்கணும். ஆனால் தல தோனிக்கு மட்டும் எப்படி அது கஷ்டமாக இல்லாமல் மாறுச்சு
அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ரஹானே அடித்த 1 2 சிக்ஸர்ஸில் சிவம் துபே அடித்த 1 2 சிக்ஸர்ஸில் மட்டும் எப்படி பால் நல்லா வந்துச்சு. ஸோ எஸ், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்சோ மேட்டர்ஸ். இருந்தாலுமே வந்து பார்க்கும்போது, நம்ம அந்த மேட்சை எப்படி எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்றது ரொம்பவுமே முக்கியமானது தான். ஸோ இதே பிச்சில் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா டெல்லி விளையாண்டுருந்தாங்க. அவங்களுமே இதே மாதிரி ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா, டெல்லி வந்து ஒரு நல்ல பவுலிங்கே கொடுத்துருந்தாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா பவர் பிளேலேயே வந்து பார்த்திங்கன்னா, நம்மளால பெருசாலாம் அடிக்க முடியல. என்னதான் இருந்தாலும் தோனி அடித்தது தான். ஸோ 5 வருஷத்துக்கு முன்னாடி அவர் ரிட்டையர்ட் கொடுத்தாரு. இன்னுமா இந்த மாதிரி லீக் எல்லாமே விளையாடுறாரு. இதெல்லாமே விளையாட மாட்டாருப்பா தோனினா அப்படின்னு தான் நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் தலை தான் எப்போவுமே. ஸோ அதை தான் இங்கே ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அண்ட் இது எல்லாத்தையுமே விட முக்கியமான ஒரு ஷாட் வந்து லாஸ்ட்டு பாலில் 6 அடித்தது தான் தலை ஆல்வேஸ் தலை அப்படின்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அவர் ஜென்யூனாக ப்ரூவ் பண்ணியிருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் இந்த மாதிரி ஒரு சில ஷாட்ஸ் வந்து நம்ம தலைனால மட்டும் தான் விளையாட முடியும். அதை தான் நம்ம ரொம்ப வருஷமாக பார்த்துட்ருக்கோம். அதுதான் இத்தனை நாள் மிஸ் ஆகிட்டு இருந்துச்சு. பட் அகெயின் பேக் டு த ஃபார்மாக தான் இருந்தார். இதில் முக்கியமான விஷயம், அவர் நீ இன்ஜூரி சரியாயிருக்கா இல்லையான்றது பெரிய கேள்விக்குறி. பிகாஸ் ரீசன்ட் ஒரு ஆர்டிக்கலில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஃபேன் வந்து அவர்கிட்ட கேட்குற மாதிரியும் அண்ட் அதில் வந்து பார்த்திங்கன்னா, அவர் இன்னுமே சூப்பராக சரியாகலை அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. அதாவது அவர் கேட்டது வந்து, இப்போ கால் வலி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, இஸ் இட் ஓகேன்னு தான் சொல்லியிருக்காரு. பட் அது குட்டாகவும் நார்மலாகவுமே அவருக்கு ஆகலை. ஸோ அதனால மைட் பி அவர் ரன்ஸ் எல்லாமே ஓடலை, சிங்கிள்ஸ் எல்லாமே ஓடலை. அண்ட் அவர் ஓடி இருந்தாலும் ஜடேஜாவுமே இந்த பக்கம் அடிக்காமல் தான் இருந்துகிட்டு இருந்தார். அதுவுமே ஒரு ரீசனாக இருக்கலாம் அவர் ஓடாமல் இருந்ததுக்கு. பட் நம்ம ஒரு சரியான இன்னிங்ஸ் தான் பார்த்தோம். அந்த இன்னிங்ஸ் வந்து தோனிகிட்டேருந்து வரும்போது நம்ம ரொம்பவுமே ஆரவாரம் கொடுத்துன்னு தான் இருந்தோம். ஸோ எத்தனை பேர் நீங்கள் தோனி வருவார்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தீங்க, அது நடந்துச்சு. அண்ட் ஃபஸ்ட்டு பால்லேருந்து எத்தனை பேர் பார்த்தீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்டு தோனி இல்லை சிஎஸ்கே ஃபேன் இருந்தீங்கன்னா வீடியோக்கு லைக் கொடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராச்சும் ஐபிஎல் ரிலேட்டட் வீடியோஸ் ஏதாச்சும் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுவீங்க. அண்டு தலையோட ஃபேனாக இருந்தால் நிச்சயமாக அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுவீங்க. ஸோ தட் அவங்களுமே ஈஸியாக என்டர்டெயின் ஆவாங்க. அண்டு இதே மாதிரி மற்ற சிஎஸ்கே அப்டேட்ஸ் ப்ளஸ் ஐபிஎல் அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் கவர் பண்ணிகிட்ருக்கோம். இது எல்லாமே ஈஸியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் மட்டும் இல்லாமல் நான் போடுற யூடியூப்பில் போஸ்டர்ஸாக இருக்கட்டும், மற்றபடி என்ன ஒரு விஷயம் ஆக்டிவிட்டீஸ் நான் பண்ணுறதா இருந்தாலும் அது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்னு செலக்ட் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் நெக்ஸ்ட்டு மேட்ச்சில் எஸ்ஆர்ஹெச்சோட ஏப்ரல் 5th அண்ட் ஹைட்ராபாத்தில் நடக்க போது அதில் தோனி விளையாடணும் அப்படின்ற ஒரு ஆசை எனக்கு இருக்குது. எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி 2 மேட்ச் முடிஞ்சிச்சு. இன்னும் 12 மேட்ச் தான் இருக்குது. அந்த 12 மேட்ச்சில் எத்தனை மேட்ச் வந்து விளையாடுறதுக்கு சான்ஸ் கிடைக்கும்னு தெரியல. அதில் எத்தனை மேட்ச் அவர் விளையாட போகிறாருன்றது தெரியல. ஸோ இதுக்கு எல்லாமே வந்து ஏன் முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி 5 இயர்ஸ் ஆகிடுச்சு. இந்த 5 இயர்ஸ் ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறமாவும் அவர் இப்படி அடிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா, ஸோ இஸ் ஆல்வேஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராச்சும் இருந்தாங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ அனுப்பி வைங்க. ஸோ எஸ், சரியான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. ஸோ நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஸோ நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ கைஸ். எஸ் கைஸ், பார்த்துட்டே இருக்கணும்னு தான் எனக்கும் தோணுது. ஸோ அதனால தான் உங்களுக்கும் காட்டிகிட்டே இருக்கேன். ஸோ பாருங்கள் தலையோட அட்டாக்கிங் ஷாட்ஸ் அண்ட் பாலை எப்படி பார்த்து ஆடணுன்றது வந்து ரொம்பவுமே கற்றுக் கொடுக்குறாரு. ஸோ எஸ்பெஷலி இந்த ஷாட்டு தான். ஸோ பாலை எப்படி பார்க்குறாருன்னு பாருங்கள். அண்ட் எல்லா பிளேயர்ஸுமே பார்ப்பாங்க. பட் அதை எங்கே பிளேஸ்மெண்ட் பண்ணி எந்த ஷாட் அடிக்கணுன்றதை பார்ப்பார். ஸோ ஓகே கைஸ், வீடியோஸ் லென்த்தாக பண்ணலை நான். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.